சபரிவர்மன் எப்படி வர முடியும்? அதான் வந்து அடிச்சு கொண்டுட்டானே, ஜெகன் என்கிற அந்த வார்டன் அடிச்சு கொண்டுட்டான். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அவர் இதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் அவரு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியை சிறைக்குள் வைத்து அடித்து கொன்றிருக்கிறார்கள். அது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இதுபோல கஸ்டோடியல் டெத் என்கிற காவல் நிலைய மரணங்கள் நடந்தபோது மிக கடுமையான கண்டனத்துக்கு அரசு உள்ளானது. அதன் பிறகு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் இது போன்று காவல்துறையினர் அப்பாவி மக்களை அடித்து கொல்லுவது தொடர்ந்தது. இவற்றுக்கெல்லாம் மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு இனி காவல் நிலையங்களில் ஒருபோதும் கஸ்டோடியல் டெத், அதாவது காவல் நிலையங்களில் வைத்து காவல்துறையினர் அடித்து கொள்ளுகிற மரணங்கள் இனி நடக்காது என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் தொடர்ந்து ஒரு 4 மரணங்கள் காவல்துறையினரால் சிறைத்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் இதை கண்டுகொள்ளவில்லை என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள். உடனடியாக இதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். இதுபோன்று செயலில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் காவல்துறையில் பணிபுரிகிறவர்கள் விசாரணை கைதிகளை அடிக்க மாட்டார்கள் என்று எத்தனையோ முறை நீதிமன்றங்கள் எச்சரித்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் மாநில அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. காவல்துறையில் வேலை செய்கிறவர்கள், சிறைத்துறையில் வேலை செய்கிறவர்கள் மனிதத்தன்மையற்ற மிருகங்களாக ஏன் மாறுகிறார்கள்? அவர்களை மனிதர்களாக மாற்றுங்கள் என்று சமூக சேவகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு அருகே இருக்கிற தென் தாமரை குளம் பகுதியில் நாராயணன் புதூர் என்கிற ஊரை சேர்ந்த சசிதரன் என்பவரின் மகன் சபரிவர்மன் 34 வயது. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஈத்தங்காடுல ஒரு சிறிய மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கார். தென் தாமரை குளத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் உனது மளிகை கடையில் குட்கா இருக்கிறதா என்று நாங்கள் சோதிக்க வேண்டும் அப்படின்னு போய் சோதனை செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு அங்கே அவர் குட்கா வச்சில்ல, ஒரு புகையில மட்டும்தான் அவர் வச்சிருந்திருக்கார். இது பொதுவாக வந்து என்ன செய்வாங்கன்னா, குட்கா கிலோ கணக்கில் வைத்து டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சாதான் அவங்கள கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடையில் வச்சுக்கிட்டு ஒரு 10 பீஸ் 5 பீஸ்ன்னு வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள மிரட்டி விசாரித்து விட்டு அவர்களுக்கு தண்டம் விதித்து விட்டு அவர்கள் மீது வழக்கு போட்டுவிட்டு அவர்களை விட்டு விடுவார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் வளமையாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீ புகையிலை வைத்திருக்கிறாய், நீ சிறுவர்களுக்கு புகையிலை விற்கிற, உன் மேலே வழக்கு போட்டு நாங்கள் உள்ள தூக்கி வச்சிருவோம், நீ ஒரு 25,000 ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த தென்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த அப்படின்னு சொல்லி தென் தாமரை குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் சபரிவர்மாவை மிரட்டி இருக்கிறார்கள். சபரிவர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நானே சின்னதாக ஒரு கடையை வச்சு மளிகை கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், நான் ஒரு தப்புமே பண்ணலை, நான் எப்படியா 25,000 ரூபா என்னால் கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியா, சரி அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவர் மேலே வழக்கு போட்டு நீதிபதி முன்னால் இவர் குட்கா வைத்து விற்கிறாரு அப்படின்னு பொய்யா சொல்லி அவரை சிறைப்படுத்திட்டாங்க.
அவரை 9ஆம் தேதி சிறைப்படுத்துகிறாங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதி அவர் 2 நாட்களும் சாப்பிடாமல் சிறையிலே உண்ணாவிரதம் இருக்கார். நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை விடுவிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி உண்ணாவிரதம் இருக்கிறார். 12ஆம் தேதி அவர் என் பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும், என்னை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு டியூட்டியில் இருக்கக்கூடிய வார்டனிடம் மன்றாடி இருக்கு. அந்த வார்டன் பேர் ஜெகன் அப்படின்னு பேர், தேங்காய்பட்டினத்தை சேர்ந்த ஜெகன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை கட்டி வைத்து அடித்திருக்கிறார். அதை அந்த சத்தம் சிறைச்சாலை முழுதும் கேட்டிருக்கு. அவரை கட்டி வைத்து அடித்து விட்டு அவர் போயிட்டார். போனவர் திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு மிக கடுமையாக அவரை சித்திரவதை செய்வது போல தாக்கியிருக்கிறார். சொல்கிறாங்க, அந்த தாக்குதல் நடத்திய போதே அவர் இறந்து போயிட்டார். அந்த பாடியை அப்படியே போட்டுட்டு அந்த ஆள் போயிட்டார். அதன் பிறகு காலையில் 5:40க்கு ரோல் கால் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் காலுக்கு சபரிவர்மன் வரவில்லை. இது அந்த சிறை கைதிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை சொல்கிறாங்க. சபரிவர்மன் எப்படி வர முடியும், அதான் அடித்து கொண்டுட்டானே, ஜெகன் என்கிற அந்த வார்டன் அடித்து கொண்டுட்டான். இப்போ டியூட்டி மாறி சாமியார் மடத்தை சேர்ந்த சிவகுமார் அப்படிங்கிறவர் டியூட்டி மாறி வர்றார், ஷிஃப்ட் மாறி வர்றார். அந்த ஆள் பார்த்துட்டு அதை ஒன்றுமே கண்டுக்கல, அவர் பாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கார். இதில் இந்த களக்காட்டை சேர்ந்த திருமலை நம்பி என்கிற தலைமை காவல் சிறைத்துறை அதிகாரி இருக்கார்ல, அவர் பொறுப்பில் தான் சிறை அன்றைக்கு இரவு இருந்திருக்கு. அவருக்கு தெரியும் இந்த வார்டன் இப்படி ஒருத்தனை அடித்து கொள்றாங்கிறது அவருக்கு தெரியும். செத்து போயிட்டாங்கிறதையும் இந்த வார்டன் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். அவரும் அதை கண்டுக்கிடலை. காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாடகம் செட் பண்ணுறாங்க. ஆச்சாரி பள்ளத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரி மருத்துவமனைக்கு சபரிநாதனுடைய உடலை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. போய் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவர் இதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் அவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தி அவங்க குடும்பத்தாருக்கு போகுது. குடும்பத்தார் போய் பதறி அடித்து அலறிட்டு ஊரே திரண்டு போய் அங்கே நின்னா உள்ளுக்குள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. செய்தித்தாள்கள் எல்லாம் வந்திருக்கு. அது என்னென்னா, தாவேகாவினுடைய ஒரு மந்திரி எந்த நடவடிக்கையும் காவல்துறையினர் மீது அவசரப்பட்டு எடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிறோம், யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காரணம் சொல்லப்படுதான். இந்த சூழ்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள், சிறைத்துறையினுடைய எஸ்பியாக இருக்கிற செந்தாமரை கண்ணன் அவர்கள், இவங்க 2 பேரும் இந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய மனைவியவும் அவருடைய சகோதரியவும் சபரிநாதனுடைய உடலை பார்ப்பதற்கு அனுமதித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்து கதறி அழுது அவங்க 2 பேரும் பார்த்தபோது சபரிநாதனுடைய வலது கை 2 இடத்துல ஒடிஞ்சு தொங்குது. அதுதான் அவருக்கு அது ஊனமான கை. அந்த கை ஒடிஞ்சு தொங்குது. பலத்த காயங்கள் தலையில் எல்லா இடத்துலையும். அவங்க அலறி அடிச்சுட்டு வெளியில் சொல்கிறாங்க, என் தம்பியை, அந்த அம்மா சொல்கிறாங்க, என் தம்பியை அடித்து கொண்டு இருக்காங்க. அடிக்கிற போது ஐயா வலிக்குதியா, விட்டுருங்கன்னு தானே என் தம்பி அழுதுருப்பான் அப்படின்னு அந்த அம்மா பதறி அழுது சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் பயங்கரமான கொந்தளிப்பு அந்த பகுதியில் பயங்கரமாக ஏற்பட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில் 2வது ஜூடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதி அரசர் சத்தியமூர்த்தி அவர்கள் இதில் தலையிடுறாங்க. தலையிட்டு சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள், சிறை அதிகாரிகள் எல்லார்ட்டையும் விசாரணை நடத்துகிறாங்க. நடத்தி அவருடைய முன்னிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதன்மை மருத்துவர்களுடைய தலைமையில் நீதி அரசரினுடைய முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அங்கே தான் ஒரு பேர அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னென்னா, தலையில் ஓங்கி அடித்து இந்த மண்டையை திறந்து பார்த்துருக்காங்க. உள்ளே மூளையில் ரத்தம் கசிஞ்சிருந்து, பின்மண்டையில் பயங்கரமான அடி, ரத்த கசிவு, உடம்பு முழுவதும் 19 இடங்களில் கொடுமையான காயங்கள், கால் முறிக்கப்பட்டிருக்கு, கை 2 இடத்துல ஒடிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டாருன்னு தெரியல. அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டார் அவர்? மளிகை கடையில் புயலை வச்சுருந்தாரியா,
அட குட்காவே வச்சிருந்தாலும் கூட அடிச்சு கொள்வதற்கான உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யாரு? இதுல மாநில அரசு நேரடியாக தலையிடாதா? மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை பெற்று தர மாட்டாரா? அந்த குடும்பத்துக்கான ஒரு ஆறுதலை கூட சொல்ல மாட்டாரா முதலமைச்சர்? நான் கேட்கிறேன். மிக மோசமாக கதற கதற ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சு கொன்னு இருக்கான் அந்த வார்டன். ஜெகன் என்கிற அந்த மிருகம், அந்த காட்டு மிராண்டி எதுக்காக அப்படி செஞ்சான்னு புரியல. மனித குலத்துல வாழ தகுதியற்றவர்கள் இவர்கள் எல்லாம். எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸை இரவு முழுவதும் வைத்து அப்பனுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி அப்பனை அடித்து கொன்றார்களோ, அதை விட கொடூரமா இருக்கு ஒரு மாற்றுத்திறனாளியை 19 இடங்களில் கொடும் காயங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அடித்து கொன்றது. மனம் பதட்டமா இருக்கு. ஏன் தமிழக காவல்துறையும் சிறைத்துறையும் இவ்வளவு கொடூரமா தமிழக மக்கள் மீது ஏன் நடந்துக்கிறாங்க? தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, தொடர்ச்சியா காவல் நிலைய படுகொலைகள் நடக்குது, தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது. ஏன்? இந்த கேள்வி இன்றைக்கு பொதுமக்களிடையே பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. இப்படியே போனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக மோசமான கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கடுமையான சட்டதிட்டங்களை முன்வைக்க வேண்டும். காவல்துறை தலைவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளை அடித்து கொள்ளுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைத்துறை அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சிறைக்குள் சிறைவாசிகளை கொடூர தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக இப்படியான காரியத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சிறைத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான தண்டனை என்பது அவர்களை வேலையை விட்டு தூக்கணும். என்னது சஸ்பெண்ட் பண்றது? கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்ப வேலையில் சேர்ந்துருவான், நீதிமன்றத்துக்கு போவான். நம்ம நாட்டு நீதிமன்றத்தை தெரியாத நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஐயா நீதியரசர் அவர்கள் நேர்மையா அந்த இடத்துல தன் கண்ணு முன்னாடியே நின்று அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பண்ணியிருக்காரு. 4 பக்க அறிக்கையை அவங்க வீட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த 4 பக்க அறிக்கை மிக கொடூரமான தாக்குதலை நிரூபணம் செஞ்சிருக்கு. அதை ஒருத்தர் சொல்றாரு, அதில் ஃபுல்லாகவே மெடிக்கல் டேர்மில் எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 19 காயம் எங்களுக்கு தெரியுது, மீதி என்னென்ன தாக்குதல் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு உடம்புலங்கிறதெல்லாம் மெடிக்கல் டேர்மில் எழுதியிருக்காங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே ஆளுகிற அரசு முறையான கவனம் எடுத்து இது போன்ற செயல்களில் திரும்ப நடக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நாங்கள் இப்போ தான் வந்தோம், 6 மாதம் பொறுத்துக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் 6 மாதத்துக்குள் உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு மக்கள் முத்திரை குத்தி விடுவார்கள். அதனால உடனடியாக இது போன்ற காரியங்களில் நடவடிக்கை எடுங்க. மக்கள் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது மக்கள் நிம்மதியாக இருக்கணும் என்பதற்காகத்தான். அதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. அரசு அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வதுதான் ஒரு முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு அழகு. உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அமைச்சர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆய்வு நடத்தி இது போன்ற தவறுகள் திரும்ப திரும்ப நடக்காம, இந்த கூட்டு கொலைகள் நடக்காம, அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு 10 பேர் ஒருத்தனை வெட்டுறதுக்கு வீடு பூந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் கடும் நடவடிக்கை, சுட்டு கொல்லணும் அவனெல்லாம். இந்த கூலிப்பட செயல்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா தான் உங்கள் நிர்வாகத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கு சபரிநாதனை இழந்து நிற்கிற அவருடைய மனைவிக்கு நீங்கள் சொல்கிறாங்க, இந்த பொதுமக்கள் ஒரு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. சபரிநாதன் மனைவிக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவர் 2 குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கதறி அழுகிறார்கள். அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு, தம்பி சபரிநாதனுடைய மனைவிக்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டும்,
தம்பி சபரிநாதன் அவர்களினுடைய சாவுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.